அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பக்தர்கள் இடித்து கொண்டு நகர முடியாமல் நிற்கக்கூடிய அந்த அதிர்ச்சி காட்சிகளை பார்த்து வருகிறோம். பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறுகிறார்கள். பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர்கள் திணறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மக்கள் அதிக அளவில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு குவிந்திருப்பதால் அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் இடித்துக்கொண்டு நகர முடியாத அளவிற்கு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் முறையான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படவில்லை என பக்தர்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். ஏற்கனவே இந்த திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவாங்க அப்படின்றத கணிக்கப்பட்டு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தற்பொழுது காட்சிகளில் மக்கள் நிற்கக்கூட முடியாத அளவிற்கு இடித்துக்கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு வரோம். மற்றொருவரும் காவல்துறையினரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வராங்க. இந்த கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? எதனால தற்பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? இதற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன பதில் சொல்லப்படுகிறது? வணக்கம். திருவண்ணாமலை என்றாலே பௌர்ணமி என்றது மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். அதுபோல் இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஆனது இன்று அதிகாலை தொடங்கி நாளை அதிகாலை வரை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே ஐப்பசி மாத பௌர்ணமியில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் காலை முதலே திருவண்ணாமலையில் குவிய தொடங்கினர். பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலமாக வந்த பக்தர்கள் தற்போது இந்த தேரடி வீதியில், அதாவது சுமார் ஒரு அரை கிலோமீட்டருக்கும் மேலாக நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த தேரடி வீதியில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினங்களில் பார்த்தோம் என்றால் இந்த சாமினா பந்தல் அமைத்து இந்த பகுதிகளில் பக்தர்கள் வெயிலில் நிற்காமல் நிழலில் நின்று செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். ஆனால் இந்த மாதம் பார்த்தோம் என்றால் இந்த சாமினா பந்தல் அமைக்கப்படவில்லை. குறிப்பாக நேற்று மழை மற்றும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் இந்த சாமினா பந்தல் அமைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தானது சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் போலீசாரும் குறைவான எண்ணிக்கையிலே இருப்பதால் இந்த கூட்டமானது அதிகமாக இந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதியில் போலீசாரும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரை அதிகப்படுத்த வேண்டும், கூடுதலாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த தேரடி வீதியில் தற்போது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரும் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் தற்போது அந்த கூட்டத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளே செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இந்த பேரிகார்டுகளும் பார்த்தோம் என்றால் அந்த கீழே தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி சசிகுமார். தொடர்ந்து இது குறித்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஹெவி கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. போலீஸ்ல எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். லைனை வந்து யூனிஃபார்ம் விட சொல்லுங்க சார். 3 ஆட்டு மந்தைய மாதிரி கும்பல் அடைச்சா வைக்கிறேன் சார். போலீஸ் அங்க இருந்து அவங்க ஒரு கயர் கூட கட்டல. நாங்களே விருதுநகர் மக்கள் வந்திருக்கோம் பொம்பளை பிள்ளைகளோட. மோசமா இருக்கு. நீங்க போலீஸ்காரங்க வந்து கரெக்டா இருந்தாக்கா கியூல கரெக்டா போட 3 வருஷம் போட்டா கரெக்டா போய்க்கிடலாம். எத்தனை நேரம் இடியேஜ் ஆகுறதுக்கு? கிரவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவரா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட்ல வந்து சீனியர் ஆபீசர்ஸே இல்ல, எல்லாமே ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. உள்ள போயிட்டா ப்ராப்ளம் இல்லை. இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நிறைய தனியா சைட்ல வரவங்க எல்லாம் உள்ள வராங்க. அதை தடுக்கிறதுக்கு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போலீஸ் சைட்ல இல்ல. இந்த இடத்துல தான் பெரிய ப்ராப்ளம் வருது. இப்ப ஸ்டாம்பீட் ஆனாலும் ஆகலாம். இதை சுத்தி பாருங்க, எங்கேயாவது சீனியர் எஸ்ஐ யாராவது இருக்காங்களான்னு. எல்லாமே ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஹெவி கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. போலீஸ்ல எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். லைனை வந்து யூனிஃபார்ம் விட சொல்லுங்க சார். 3 ஆட்டு மந்தைய மாதிரி கும்பல் அடைச்சா வைக்கிறேன் சார்.
போலீஸ் அங்க இருந்து அவங்க ஒரு கயிறு கூட கட்டல. அங்க ஒரு கயிறு கூட கட்டல. நாங்களே விருதுநகர் மதுரையில இருந்து வந்திருக்கோம் பொம்பளை பிள்ளைகளோட. மோசமா இருக்கு. நீங்க போலீஸ்காரங்க வந்து கரெக்டா இருந்தாக்கா கியூல கரெக்டா பண்ண 3 வருஷம் கூட கரெக்டா போய்க்கிடலாம். எத்தனை நேரம் இடியேஜஸ் ஆகுறதுக்கு. கிரவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவரா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட்ல வந்து சீனியர் ஆபீசர்ஸே இல்ல, எல்லாமே ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. உள்ள போயிட்டா ப்ராப்ளம் இல்ல. இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நிறைய தனியா சைட்ல வரவங்க எல்லாம் உள்ள வராங்க. அதை தடுக்கிறதுக்கு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போலீஸ் சைட்ல இல்ல. இந்த இடத்துல தான் பெரிய ப்ராப்ளம் வருது. இப்ப ஸ்டாம்பீட் ஆனாலும் ஆகலாம். இதை சுத்தி பாருங்க, எங்கேயாவது சீனியர் எஸ்ஐ யாராவது இருக்காங்களான்னு. எல்லாமே ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.